ஸோ இப்போ வந்து சில இதெல்லாம் எப்படின்னா இப்போ 108 யார் கொண்டு வந்தது? 108க்கு என்ன அடிப்படை? போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். அப்படி வாய்ப்பு இருக்குதுன்ற போது அவர் வந்து என்ன பண்றாங்க, சரி கொடுங்கன்னு காக்கா உட்கார பணம் வந்த கதையா அவங்க அறிமுகப்படுத்தும் பொழுது இவ இருக்கிற இதை தவிர்த்து வேற என்ன நீ முயற்சி எடுத்து செஞ்ச? நீ முயற்சி எடுத்து செய்யறதுன்னா இந்த நான் சொன்னேன் 6 எய்ம்ஸ் மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு 108 யார் விட்டது? இங்கே தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி விட்டார். இவங்க பண்ணுற அமக்கலாம் அட்டகாசத்தில் அவங்களாம் வாயை பொத்திக்கிறாங்க. திமுகவது பஞ்சர் ஆகி போச்சு, அதை பற்றி சொல்கிறது இல்லை. ஆனால் உள்ளபடியே இவங்க பண்ணாங்களா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அப்போ என்ன பண்ணுவான், எச்ச துப்புனா சாப்பிட மாட்டான், இப்போ எட்டி வச்சுட்டு போடுறா என் பங்குன்னு கேட்பான். அது மாதிரி அந்த மாதிரி எச்ச துப்பிட்டு எல்லாம் எழுதுன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி கோணியில் கல்லை கட்டி அடிக்கிற ராமதாஸை நம்ம என்ன பண்ணுறோம்? சார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அன்புமணி நிற்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவன் தான் ஏற்கனவே எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு. இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்கு, நின்னா காரி துப்ப மாட்டேன். பாமக வந்து தொடர்ச்சியாக விசிகாவை தான் எதிரின்ற மாதிரி ஒரு கட்டமைக்குதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. விசிகாவையா? அவங்க வந்து பாமக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடு கொளுத்துவான் ராமதாஸ் ஆளுங்களை அனுப்பி இந்த காலனிலாம் கொளுத்தி விட்டு வாடான்னு. அப்போ என்னென்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க. நீ எந்த ஜாதியில் சர்டிஃபிகேட் வாங்கி படித்த? மருத்துவர். என்ன 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 இதில் படித்த? பட்டியலினம் தான் அவரோட மருத்துவ சர்டிஃபிகேட்டில் இருக்குல்ல. அப்போது அதையும் அவங்கள சுரண்டி இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வீண் பண்ணியிருக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுறியா? நீ வந்து ஒரு நியாயமான ஆளா? இது வந்து நான் தப்பு பண்ணால் என்னை வந்து முச்சந்தியில் கட்டி வச்சு சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார். இது எல்லா சத்தியத்தையும் எல்லாம் மீறி எங்கேயே நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட தலைவரும் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற ஐயா சேனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ வந்து சில இதெல்லாம் எப்படின்னா இப்போ 108 யார் கொண்டு வந்தது? 108க்கு என்ன அடிப்படை? அமெரிக்காவில் இருக்க அந்த 911 பேஸ் பண்ணி இல்லை, அதுதான். அது வந்து இவர் ராஜசேகர் ரெட்டி போகிறாரு, அவர் உடம்பு சரியில்லாம போது அவரை கொண்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அங்கே விட்ட உடனே இது மாதிரி அவசரம், நீங்கள் 1/2 hour லேட்டாக வந்திருந்தால் பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் நல்ல வேலை வந்துட்டீங்கன்னு உடனே அவர் அதை யோசிக்கிறாரு. இங்கே வந்த உடனே ஏற்கனவே ஆந்திராவில் வந்து என்ஜிஓ அமைப்பு ஒன்று இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு அங்கே ஒன்று வச்சிருந்து இப்போ இங்கெல்லாம் கூட நம்ம தனியாக பார்க்கலாம். நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமியர்கள் அவங்க வந்து தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அவங்களுது. அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்களும் அவங்க இதில் வச்சுக்கிட்டு மிஷினரியில் வச்சு பாவம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் தனியாரும் சில ஆம்புலன்ஸுங்களாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த இல்லை தனி இண்டிவிஜுவல் அதெல்லாம் வந்து அந்த தம்பிலாம் வந்து மலைவாழ் மக்களுக்கு அங்கே இது அங்கேயே நிற்க வைக்கிற அளவுக்கு ஏதோ அவரால் உதவி பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே பண்ணாங்க. அந்த பண்ணவங்களோட யார், ராஜசேகர் ரெட்டி அந்த என்ஜிஓ அமைப்பு ஒன்று சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணால் அனுப்பலான்னு சொல்லிட்டு அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டு அப்படி ரன் பண்ணுகின்ற பொழுது, அதை செயல்படுத்துகின்ற பொழுது இதை கேள்விப்பட்ட யூபிஏ சேர்மன் சோனியா காந்தி பிரதமர் மன்மோகன் சிங் அழைச்சி இதுக்கு ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்தியா முழுக்க இதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி வாய்ப்பு இருக்குதுன்ற போது அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி கொடுங்கன்னு காக்கா உட்கார பணம் வந்த கதையா அவங்க அறிமுகப்படுத்தும் பொழுது இவ இருக்கிற இதை தவிர்த்து வேற என்ன நீ முயற்சி எடுத்து செஞ்ச? நீ முயற்சி எடுத்து செய்யறதுன்னா இந்த நான் சொன்னேன் 6 எய்ம்ஸ் மாதிரி மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்திருக்கணும். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணலையே. தன்னுடைய எப்பயுமே ஒரு அரசு ஒரு திட்டத்தை பண்ணணும்னா உடனே இன்றைக்கி எடுத்து நாளைக்கு கவுத்தன்னு பண்ணிட முடியாது. அதற்கான செயல்பாடுகள் அதற்கானதெல்லாம் கொண்டு வரணும். அது மற்ற சப்போர்ட்டில் இருக்கணும். அது யூபிஏ கவர்மெண்ட் செஞ்சதா இல்லை இண்டிவிஜுவல் அன்புமணி செஞ்சதா? சரி, அன்புமணி செஞ்சிருந்தா ஏன் வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 108 யார் விட்டது? இங்கே தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி விட்டார். இவங்க பண்ணுற அமக்கலாம் அட்டகாசத்தில் அவங்களாம் வாயை பொத்திக்கிறாங்க. திமுகவது பஞ்சர் ஆகி போச்சு, அதை பற்றி சொல்கிறது இல்லை. ஆனால் உள்ளபடியே இவங்க பண்ணாங்களா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் அன்புமணி இந்த பாமகவுக்கும்? நான் வந்து
முரசொலி மூலப்பத்திரம் கேட்க மாட்டேன். அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற அந்த இடம் பஞ்சமி நிலம் என்பதுக்கு உரிமை கொண்டாட மாட்டேன். எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கு அதெல்லாம் போக மாட்டேன். அதே மாதிரி இந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்தில் இந்த 58வது அறக்கட்டளையாக இருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளையை தாம் பேருக்கு மாற்றிக்கினார். இதை விட ஒரு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை, ராமதாஸ் கல்வி, அது உள்ளே இருக்கிற வளாகம் கல்லூரி பேரு தான் சரஸ்வதி லா காலேஜ், சரஸ்வதி என்ஜினியரிங் காலேஜ் அப்படிலாம் வச்சுக்கிறாங்க, கலைக்கல்லூரிலாம். ஸோ தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டு அதில் நான் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கிறேன். இது வந்து 10,000 ரூபாய் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் எந்த தான் என் சொந்த பணம்னு சொல்லிட்டு இந்த வழிபோக்கெல்லாம் நம்ம போகும் அந்த காலத்துலாம் போவாங்கள்ல, கட்டு சோறு கட்டிக்கிட்டு போனோடனே எல்லாம் பசியாகும்போது சாப்பிட்லான்னு பிரிக்கும்போது அதில் எச்ச துப்பிட்டு இதுதான் எந்துன்னு. அப்போ என்ன பண்ணுவான், எச்ச துப்புனா சாப்பிட மாட்டான், இப்போ எட்டி வச்சுட்டு போடுறா என் பங்குன்னு கேட்பான். அது மாதிரி அந்த மாதிரி எச்ச துப்பிட்டு எல்லாம் எந்துன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி கோணியில் கல்லை கட்டி அடிக்கிற ராமதாஸை நம்ம என்ன பண்ணுறது? மக்கள் தான் சார் முடிவு எடுக்கணும். மக்கள் முடிவு எடுப்பாங்க. இது போய் சேரணும்ல. சரி, இதுவரை வந்து போய் வந்து ஊர்வலம் வந்துடுது, இது உண்மை கிளம்புது இல்லையா? உண்மை கிளம்பி வரும்போது அதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கும். இது எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? ஏன்னா போன வாட்டி வரைக்கும் நாங்கள் மட்டும் தான் வன்னியர்களுக்கான அந்த ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் எம்பி செந்தில்குமார் கிட்ட தோத்துட்டார், அன்புமணியே தோத்துட்டார். நான் தான் போய் அவனை தோக்கடித்தேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது 38 இடத்துல 39ல் 38 இடத்துல வந்து ஜெயலலிதா ஜெயிக்குது. ஆனால் நான் போட்ட ஜெயலலிதா இருக்கின்ற காலத்தில் ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்கிறான் அன்புமணி, அப்புறம் பொன்னர் ஜெயிச்சார். அப்புறம் 2வது வரும்போது நாங்களாம் போகிறோம்ல, இவங்க வரவே கூடாது, இவங்க ஒரு தீய சக்தி, அது 2வதுல எல்லாருக்கும் பெரிய இடைஞ்சலும் பெரிய பாவத்தையும் அவன் செய்கிறான்னு சொல்லிட்டு தானே போய் போராடி நம்ம பண்ணி அதெல்லாம் காலி பண்ணிட்டோம். அதனால் இதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்க முடியாது. பாமக என்பதுலாம் 10 இடங்கள்லையும் பட்டநாமம் சாத்தப்படும். 10 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாமக ஜெயிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இதில் ஏற்கனவே நிற்கிறவங்க யாரும் அந்த கட்சியிலேருந்து முன்னாடி இருந்து வந்தவங்க யாரும் இல்லை, எல்லாம் இப்போ வந்தவங்க. ஏகே மூர்த்தி அவர்களுக்கெல்லாம் கூட இந்த வாட்டி சீட்டு கொடுக்கல. இல்லை ஏகே மூர்த்தியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நீங்களாம் கேட்குறீங்க, ஒரு சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஏகே மூர்த்தியினுடைய பொண்ணு வந்து அந்த கவிதா இருக்காங்கல்ல, கவிதா ராமதாஸனுடைய 2வது பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கிட்ட வந்து அவன் வந்து இங்கே பிஜி படிக்கிறான் பாலாஜியில். அதுக்கு வந்து மொத்தம் 5 கோடி ரூபாய். இவன் போய் கேட்டு நான் உங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த இதில் வந்து அவனுக்கு வந்து கொடுத்து சீட்டு கொடுத்தாங்க. அப்போயே சொல்லிட்டேன் நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக தான் அவர் நிற்கலை. இவருக்கு வந்து பாலு அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்னென்னா அந்த மாதிரி சீட்டு வாங்கிட்டு அவரை எப்படி எதிர்த்து நிற்கிறது? அவன் சொல்ல மாட்டான், டேய் நீ என்கிட்ட வந்து வாங்கிக்கின்னு இருக்கிற, நீ வாங்கின ஏதாவது ஒரு பிரச்சனைனா குடும்பமே வந்து அந்த கல்டனில் வந்து உட்காந்துக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க பண்ணும்போது பயன்படுத்துக்கிறாங்க, வெளியில் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால தானே டம்மி கேஸுங்களாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி, அவரை ஏற்று என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்களுக்கு வந்து கட்சி கொள்கை சொல்லி ஜெயிக்கிறாங்க போகிறாங்க, அது வேற ஒரு இது இருந்தாலும் இதுதானே உண்மை. அதனால என்னமே தோற்று போயிட்டாரு நினைக்கிறேன். 2 லட்சம் ஓட்டுக்கு 2 லட்சம் ஓட்டு. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே பாலு என்ன பண்ணுவார்? பாலுலாம் என்ன இன்னொருத்தரோட வழக்க ராமதாஸ் என்ன பண்ணணும் அதே மாதிரி தானே. இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து டாஸ்மாக், அதுக்கு கேஸ் போட்டவன் யார்? பூவிலகி நண்பர்கள் சுந்தரராஜன். இவங்களும் இம்ப்ளீடானவங்க. இம்ப்ளீடுனா கூட சேர்ந்து நானும் வரேன். ஆனால் இணையில் அதை என்னையும் சேர்த்துக்கன்னு சொல்லுது. அதில் சேர்த்துட்டு போடும்போது என்னாச்சு, அவங்களுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை. இவங்க வந்து வந்ததுனால நாங்கள் தான் போட்டோம் 90,000 இந்தியா முழுக்க 8 வழிச்சாலையுமே அப்படி தான் பண்ணாங்க. அதுவும் அவர் தான் பண்ணார். ஸோ நம்ம தப்பாக சொல்ல, அவங்களும் பண்ணாங்க, அவங்க தான் முன்னெடுத்தாங்க முதல்ல. இவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் நிறைய விஷயங்களை நீங்கள் தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். சார், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அன்புமணி நிற்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவன் தான் ஏற்கனவே எம்பி, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு. இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்கு, நின்னா காரி துப்ப மாட்டேன். ஏற்கனவே அட்டண்டன்ஸ் இந்தியாவிலே நீ தான் 2 நாள் தான் போயிருக்கிற இத்தனை வருஷத்துக்கு, போடுறான்ல அட்டண்டன்ஸில் கீழே இவ்வளோ தான். ஆனால் வந்து எல்லா பெனிஃபிட்டும் நீ அனுபவிக்கிற, எதுவும் செய்யறதில்லை. முக்கியமான அந்த மசோதாக்கள் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அப்போ கூட எட்டி கூட பார்க்குறதில்ல. இவருக்கு என்ன அப்படியேப்பட்ட வேலைன்னு தெரியல. இப்போ அவங்க ஒய்ஃபை அனுப்பிட்டால் மட்டும் அப்படியே போய் அப்படியே பேசி உரிமைக்காக பேசி குரல் கொடுத்து அப்படியே வந்துடுவாங்க, கீழ்ச்சி கத்தை கட்டிடுவாங்க. அது என்னவோ அதுதானே சார், இது முன்னேற போகிறது தானே பின்னேறு, அதுதான் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. பாமக வந்து தொடர்ச்சியாக விசிகாவை தான் எதிரின்ற மாதிரி ஒரு கட்டமைக்குதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல.
விசிகாவையா அவங்க வந்து பாமக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஊடு கொளுத்துவான் ராம்தாஸ் ஆளுங்களை அனுப்பி இந்த காலனிலாம் கொளுத்தி விட்டு வாடான்னு. அப்போ என்னென்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் உடனே இவங்களுக்குடா நீங்களாம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிது இவனை வலுப்படுத்திக்கிறதுக்காகவும், இல்லை இவங்க வந்து எந்த கட்சியில் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்தால் கூட நான் தான் குரல் கொடுக்குறேன். இந்த ஊடு கொளுத்தினே பேர் தானே சார் ராம்தாஸுக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை. ராம்தாஸ் வந்து எப்போ அதுதான் நான் சொல்கிறேன், உனக்கு வந்து நீ போகிற உன்ன மாதிரி அவனும் உழைக்கிறான், உங்களை மாதிரி எல்லா மக்களும் சொல்கிறேன். நீ ஏன் பர்டிகுலராக வந்து அவங்கள நோண்டிக்கினே இருக்கிற? நீ எந்த ஜாதியில் சர்டிஃபிகேட் வாங்கி படித்த? மருத்துவர். என்ன 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 இதில் படித்த? பட்டியலினம் தான் அவரோட மருத்துவ சர்டிஃபிகேட்டில் இருக்குல்ல. அப்போது அதையும் அவங்கள சுரண்டி இருக்கிற, ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வீண் பண்ணி இருக்கிற, இந்த மாதிரிலாம் பண்ணுறிய நீ வந்து ஒரு நியாயமான ஆளா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நீங்கள் இது பண்ணீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் வந்து முதல்ல சொல்லுவார் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு எதிர்நிலை இங்கே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. இவங்களை கிட்டே நம்ம ஒன்றாக கூட ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்தெல்லாம் எப்படி இருந்தாங்க? கொடியில் அந்த ப்ளூ கலர் வச்சிருக்கிறது பொதுச் செயலாளர் எப்பயுமே ஒரு தலித் தான் இருக்கணும் அப்படின்ற அப்படிலாம் இல்லைங்க. இது கேளுங்க என்னென்னு. அப்போ வந்து நான்லாம் பொதுச் செயலாளர் கட்சி நான் தான் துவக்கி வச்சேன். அப்போ வந்து இவர் இருந்தார், நம்ம ஒரு நல்ல டேவிட் அம்பேத்கர்னு ஒருத்தர் உங்களுக்கு ஆவடி சைடில் இருந்தார், நீலக்குடி ஆசிரியர். அவர்லாம் எங்கள் கூட பயணித்தாங்க. ஏகாம்பரம்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டில் அவர் தந்தார், விஸ்வகர்மா சங்கம். இந்த மாதிரி எல்லா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வந்து பண்ணும்பொழுது அப்போ முதல்ல வந்து கொடி எப்படி போட்டோன்னா ப்ளூ சைட்லேயும் மேலே வந்து எல்லோ, அதுக்கப்புறம் வந்து இந்த சிவப்பு போட்டோம். அப்போ வந்து அவர் தான் கேட்டார், என்னங்க எங்கள் கொடி எங்களுக்கு ப்ளூன்னு இப்போ எனக்கு தெரியல, இப்போ ப்ளூன்னா அவங்க இதுவா, எல்லோனா இவன் தான் அப்படிலாம் இருக்குதே 7 கலரு ஏதோ ஒன்று போடுறோம். அப்புறம் வந்து அவர் சொன்ன பிறகு நாமளாம் சொன்னேன், சரி என்ன இருக்குது, ஏன் சைடில் போகிறீங்க, மேலே போடுங்கன்னு மேலே போட்டது ஒன்று அதுதான். அப்புறம் வந்து சட்டத்திட்டங்கள் எழுதும்போது ராம்தாஸ் சொல்லுவார்ல, இது என்ன வந்து ஏன் அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ திமுகவில் வந்து தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் வந்து மைனாரிட்டியில் உள்ளவர், முஸ்லீம்கள். அது மாதிரி எங்கள் இதில் வந்து குன்னங்குடி அணிப்பா தடாலாம் போய் மிஸ்ஸாலாம் போயிட்டு வந்தார் இல்லையா. நாங்கள் இருக்கும்பொழுது அவர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் ஆட்டோ ஓட்டுநர் தான். அவர் ஆட்டோ ஓட்டுநரை இதை பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தலித் ஏழ்மலை, அவர் வந்து ஓட்டேரி சுடுகாடு பக்கத்தில் ஒரு வீடு. அவர் வந்து இந்த இராணுவத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆனார், தபால் ஆஃபீஸில் வேலை செஞ்சிருந்தார். அவர் வந்து இது இருந்த இந்த தலித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை. அது வந்து இவர் இந்த கர்நாடகாவில் தான் அவர் ஆஃபீஸர், அது தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ். இவர் ஒரு புக்கு ஒரு சின்ன ஏதோ மந்த்லி போட்டிருப்பாங்க. அவரெல்லாம் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி, அப்போலாம் அவருக்கு 3 பெண் குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம் ஆன பிறகு ஒரு பையன் பிறந்தான். ஸோ அவர்கிட்ட போய் பேசி இதெல்லாம் பண்ணி நம்ம கருத்துக்கள்லாம் சொன்ன பிறகு அவர் ஏற்றுக்கிட்டு அன்றைக்கி மேடையில் தான் அன்றைக்கி தான் வராரு. அன்றைக்கே அவர் வந்து பொதுச் செயலாளர். இப்போ அன்றைக்கி தான் இவர் வராரு, நம்ம குன்னங்குடி அனிபா அந்த இவர் அவர் வந்து பொருளாளர். சரி, ஒரு மைனாரிட்டி சாதிக் பாட்சா இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கட்சியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தான். ஸோ அதனால் வந்து நாம் வந்து நாங்களாம் வித்தியாசம் பார்க்கலையே, நாங்களாம் ஒத்துக்கணும்ல, அதனால தானே அது வந்தது. அப்புறம் எப்படி இவர் வந்து இதுக்காக அப்படிலாம் கிடையாது. நம்ம சட்டத்திட்ட புத்தகத்திலே இருக்குது. இது வந்து இவர் சத்தியம் பண்ணது தானே இருக்குது, 5 சத்தியம். அந்த நம்ம வந்து ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷன் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியின் இதில் போய் எடுத்து பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது முதல்ல வந்து இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட சத்தியம், நான் எந்த காலத்துலேயும் கட்சிக்கு வரமாட்டேன், இப்போ எனக்கு கட்சி தானே. அடுத்தது வந்து 1000 கோடி ரூபா கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் ராம்தாஸ் கால் தூசா தான் மதிப்பேன். 1000 கோடி ரூபா சுவிஸ் பேங்க்கில் போட்டாலும் அது சத்தியம் 2. 3வது நானும் என் வாரிசோ யாரும் வரமாட்டேன்னாங்க. அப்போ யார் வாரிசு? 4வது என்ன சொல்கிறாரு, இது வந்து நான் தப்பு பண்ணால் என்னை வந்து முச்சந்தியில் கட்டி வச்சு சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார். இது எல்லா சத்தியத்தையும் எல்லாம் மீறி எங்கேயோ போயாச்சு வேறு. ஸோ இதில் ஒன்று கூட கடைப்பிடிக்கல. இதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால தான் கேட்குற, அன்புமணி யாருப்பா அப்படின்னு கேட்குறோம், டிஎன்ஏ டெஸ்ட் வைன்னு கேட்குறோம். ஸோ எப்படி வந்து ஒரு குரோத அவர் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, தமிழ் சமூகங்களின் அமைப்புன்னு வைக்கிறார். அதில் வந்து எஸ்சி எஸ்டி தவறுன்னு வச்சா அப்போ நீ என்ன ஆள்? நீ தமிழுக்காக பாடுபடுறோம்னா சரி, 25 பேர் சுண்ணாம்பாய் செத்து போனானே, அவங்க குடும்பத்துக்கு எதாவது பண்ணியிருக்கியா? ஆமாம், இது வரைக்கும் வீடு கட்ட நான் தான் அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்து. அதையும் வந்து என்ன பண்ணீங்க, அந்த
இந்த சிமெண்ட் மூட்டை பேக்லாம் இருக்குல்ல, அதை கடப்பாறையில் வாட்டர் போட்டு தண்ணி ஊற்றினீங்க, ஓரளவு கட்டி முடித்து வர்ற டைமில் அந்த கம்பிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க சென்ட்ரிங்கால் வச்சு. 3 ரோடு ஒவ்வொரு வீட்டுக்கும் கல் இறக்குன்னு அதை ஏற்றிட்டு போயிட்டீங்க, மணலை ஏற்றிட்டு. இந்த மாதிரி வந்து அவங்களும் வாழ விடாமல் இவங்களையும் வாழ விடாமல் பண்ணியிருக்காங்க. இப்போது ராமதாசனுடைய இதுதானே தவிர இந்த காடு வெட்டி குருலாம் இல்லை மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இது வன்னியர் தந்தைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு லேடியை விட்டு பேச சொல்லுவார். அதெல்லாம் சில பேர் பேச மாட்டாங்க, அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு. காந்தி வன்னியர்களுடைய காந்தி அப்படின்னு சொல்லிலாம் பேச சொல்லுவாங்க. இது அதை விட எல்லாத்தையும் விட என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இவருக்கு என்னென்ன பெரியார் மாதிரி எல்லாம் சொல்லிக்கின்னு எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தார். இப்போ யாரும் இல்லை. அப்போ வந்து பணம் இல்லாத போதே அப்படி. நான் தான் சொன்னது, இவருக்கு வந்து நிர்வாக குழு உறுப்பினர் தான் போட்டு சொன்னோம் கல்யாண பத்திரிகையில். இவர் வருகின்ற போது யார் நம்ம தமிழ் இவர் ஆசிரியர் வீரமணி அவர் வந்த உடனே வந்துட்டு போகும்போது அந்த பத்திரிகையில் வந்து இவர் நிறுவனர்னு போட்டுக்கினார். கல்யாண பத்திரிகையில் 86 அப்படி தான் நிறுவனர் ஆனார். 86 ஆரம்பிக்கும்போது 80 ஆரம்பிக்கிறது இல்லை. ஏகே நடராஜன் தான் பெரியவர், வன்னியர் குருன்னு சொல்லுவாங்க. அவர்லாம் பெருந்தன்மையானவர், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். இந்த தீரன் வந்து தென்னார்காடு மாவட்ட அமைப்பாளர், அதில் SSS சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியில். இவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திண்டிவன நகர அமைப்பாளர். யார்? ராமதாஸ். அவர் தான் இப்படி ஆனார், எல்லாரையும் ஏமாத்தினார், நம்பினார். எல்லாம் சத்தியமே. இப்போ சர்டிஃபிகேட்டே தப்பாக படிக்கிற மாதிரி, இது வேறு, அவங்க அம்மா வேறு இது. ஆனால் இப்படியாப்பட்ட ஆள் தான் வந்து இப்போ வந்து தப்பாக தமிழகத்துக்கு பெரிய குரல் கொடுக்குற மாதிரி. இப்போ என்ன போராளி கிருஷ்ணிய என்ன போராடி என்ன பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.